12th max example 4.17 simplify அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம். cos inverse of cos 13 pi by 3ன்னு இருக்குது. நம்ம cos inverse of cos xங்கிறத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா cos inverse of cos xங்கிறத xன்னு எழுதிக்கலாம். எப்போ அந்த இன்டர்வல் வந்து எப்படி இருக்கணும், 0லேருந்து பைக்குள்ளார, அங்கே இருக்கிற வேல்யூ வந்து 0லேருந்து பைக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக அந்த வேல்யூ எடுத்து ஆன்சராக எழுதிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், அதை சேஞ்ச் பண்ண பார்க்கணும். அதாவது அதை அந்த இன்டர்வலுக்குள்ளார நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 13 pi byன்னு இருக்குது. 13 into 180 divided by 3. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 60. ஸோ 6 3s are 18, பேலன்ஸ் 1, 6 1s are 6, 6 1 7, 780 வந்துடுது. அப்போ 360 தாண்டி போயிடுது. ஸோ 360 உள்ளே அதை கொண்டு வர வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஜஸ்ட்டு இதை வந்து 360ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? 360ஆல் டிவைட் பண்ணலாம். இல்லைன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு அடிக்கடி ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பை ப்ளஸ் 2 pi ப்ளஸ் 3 pi ப்ளஸ் அப்படின்னு இது நம்ம தானாகவே எழுதுறதுக்கு சொல்லி பார்த்து எழுதுறதுனால எழுதலாம். இல்லை நம்மளுக்கு மிஸ்டேக் வர மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம இது மாதிரி டிவைட் பண்ணிடலாம். 360ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ 2 times வரும்போது 720 வரும். ரிமைனிங் வந்து 60 டிகிரி. ஸோ இதை நம்ம என்னென்னு எழுதலாம், 2 into 360 ப்ளஸ் 60 டிகிரி ஆர் 2 pi ப்ளஸ் 60 டிகிரி அப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ cos inverse of cos of இதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், 2 pi ப்ளஸ் pi by 6, சாரி pi by 3. ஏன்னா pi by 3 தான் நம்மளுக்கு 60 டிகிரி இல்லையா, அதனால். இப்போ 2 pi ப்ளஸ் அப்படிங்கும்போது நம்ம ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் ஆஃப் இருக்கு இல்லையா, 0 pi by 2 pi 3 pi by 2 2 pi. இப்போ 2 pi ப்ளஸ்ஸுங்கும்போது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எது வந்தாலுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் தான். அண்ட் 2 piங்கிறதுனால ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்லேயே எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதனால் நம்ம cos inverse of cos pi by 3ன்னு அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த pi by 3ங்கிறது எப்படி இருக்குது, 0லேருந்து பைக்குள்ளார தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், டேரெக்டாக அதனுடைய ஆன்சரை அப்படியே இந்த எக்ஸை எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான். which belongs to 0, pi. ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். tan inverse of tan 3 pi by 4. இப்போது இந்த 3 pi by 4 வந்து என்னது, 180 divided by 4ங்கும்போது நம்மளுக்கு 40 4 4 16 பேலன்ஸ் 2 5ன்னு வந்துடுது, 45 வந்துடுது. ஸோ 45 into 3 வந்து பேலன்ஸ் 1 13, 135 டிகிரி. அது 360 விட்டு எக்ஸீட் ஆகலைங்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை டிவைட் பண்ண தேவையில்ல. 360ஆல் நம்ம டிவைட்லாம் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ 3 pi by 4னா அது இப்போ tan inverse of tan xங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா tan inverse of tan xக்கு ஆன்சர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எப்போன்னா அதனோட இன்டர்வல் வந்து மைனஸ் pi by 2லேருந்து ப்ளஸ் pi by 2க்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்படியே அந்த ரேஞ்சுக்குள்ளார இல்லை, இப்போ வந்து இது என்னது மைனஸ் pi by 2, அது மைனஸ் 19லேருந்து ப்ளஸ் 90 வரைக்கும். 135ங்கிறது என்னது, அதை தாண்டி போயிடுது இல்லையா. அப்போ வந்து நம்ம என்ன எழுதணும், எக்ஸ் மைனஸ் பைன்னு எழுதிக்கணும். அதனுடைய ஆன்சர் என்னது, எக்ஸ் மைனஸ் பைன்னு எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த சமம் என்னது, இந்த லிமிட்டுக்குள்ளார இல்லாததுனால நம்ம அதனுடைய ஆன்சர் என்னன்னு எழுதணும், எக்ஸ் மைனஸ் பைன்னு எழுதணும். எக்ஸுங்கிறது இங்கே என்னது, 3 pi by 4. ஓகேவா? 3 pi by 4 மைனஸ் பை. எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 3 pi minus 4 pi divided by 4 வரும், which is equal to minus pi by 4. ஸோ இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை மைனஸ் பண்ணும்போது இந்த லிமிட்டுக்குள்ளார வந்துடும். ஸோ மைனஸ் pi by 4 belonging to minus pi by 2 to plus pi by 2. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷன் secant inverse of secant 5 pi by 3ன்னு இருக்குது. இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், காஸ் மாதிரியே ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸுங்கிறத வந்து நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எப்போ அப்படின்னா 0லேருந்து பைக்குள்ளார அந்த லிமிட்டில் வந்துருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக என்ன செஞ்சுக்கலாம், அந்த ஆன்சரை வந்து இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ, அந்த என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சப்போஸ் அந்த லிமிட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம வேறு ஒரு ஆப்ஷனுக்கு போக வேண்டியதுதான். இப்போ வந்து சீக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீக்கண்ட் இப்போ காஸ் வந்து 0வாக இருக்கும்போது நம்ம ரெசிப்ரோக்கல் அதை எடுக்கும்போது சீக்கண்ட்டில் என்ன ஆகிடும், நம்மளுக்கு இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ அந்த பர்டிகுலர் வேல்யூ pi by 2 தவிர்த்துட்டு மீதி 0லேருந்து பைக்குள்ளார எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு என்னது ஆன்சர் கரெக்டாக வரும். இந்த காசுக்கும் இதுக்கும் நம்ம இன்வர்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு என்னது அதனுடைய ஆன்சர் இதே மாதிரியே வரும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரியே நம்ம இதை சால்வ் பண்ணலாம். பட் ஆனால் அது pi by 2 தவிர்த்து அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் இங்கே. ஸோ இங்கே என்ன நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா
நம்மளுக்கு ஆன்சர் எக்ஸ்ன்னு வரல அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஏன்னா அது அந்த லிமிட் 0லேருந்து பைக்குள்ளார வரல அப்படின்னா நம்ம அதர் ஆப்ஷன் என்ன செஞ்சுக்கணும், 2π மைனஸ் எக்ஸுக்கு போயிடணும். அப்போ 2π மைனஸ் எக்ஸுங்கும்போது எக்ஸுங்கிற வேல்யூ 5π/3. ஸோ அதை கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 2π மைனஸ் 5π/3 அப்படியே எல்சிஎம் எடுத்தோம்னா 3 2 6 6π மைனஸ் 5π டிவைடட் பை 3ன்னு ஆகிடும். ஸோ π/3. இப்போ π/3ங்கிறது என்னது, அந்த 0 to πக்குள்ளார நம்மளுக்கு வந்துடுது. ஓகேவா? அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கண்ட் இதை என்ன எழுதிக்கலாம், 2π மைனஸ் π/3ன்னு எழுதிக்கலாம். ஆர் டேரெக்டாகவே இந்த இடத்துல என்ன எழுதிடலாம், இந்த 2π மைனஸ் π/3ன்னு எழுதுறதுக்கு பதிலாக π/3னே கூட எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, 2π மைனஸ் எக்ஸுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அதனால் சீக்கண்ட் ஆஃப் π/3ன்னு எழுதிடலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு π/3 ஆன்சர் பிலாங்கிங் டு 0, ஓகேவா? இதை ரஃப் ஒர்க்கில் கூட செஞ்சு பார்க்கலாம். ஆர் டேரெக்டாகவே 2π மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டு இதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணி ஆன்சர் π/3 பிலாங்கிங் டு 0, மைனஸ் ஒரே ஒரு எலமெண்ட் கிடையாது இல்லையா, π/2ங்கிறது கிடையாது, அதை மறக்காமல் எழுதிடணும். ஏன்னா காசு நினப்பிலே நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா சீக்கண்டில் வந்து அந்த π/2 வரும்போது இன்ஃபினிட்டி வந்துடுது. ஸோ அந்த ஒரே ஒரு எலமெண்ட்டை விட்டுட்டு மீதி எல்லாமே. ஸோ அதனால தான் 0, மைனஸு இந்த π/2 போட்டுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th சம் பாருங்கள். sin inverse of sin 10. 4th subdivision sin inverse of sin 10. நம்மளுக்கு சைனுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும், நம்மளுக்கு ஆங்கிள் இருக்கும். ஆங்கிள் வந்து எந்த ரேஞ்சு சைனை பொறுத்த வரைக்கும் -π/2லேருந்து +π/2 வரைக்கும். இங்கே நம்பராக கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ நம்பர்னால் இதே நம்பராக மாற்றிக்கணும். இந்த π/2 இருக்கு இல்லையா, அதே நம்பராக மாற்றிங்க. பையோட வேல்யூ என்னது 3.14, அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கிது 1.57 கிடைக்கிது. அப்போ லிமிட் எதுலேருந்து இது வரைக்கும் -1.57லேருந்து +1.57 வரைக்கும் தான் நம்மளுக்கு லிமிட். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 10ங்கிறது என்னது, இந்த லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன கிடையாது, 10 கிடையாது. ஏன்னா 10 வந்து நாட் பிலாங்கிங் டு -π/2லேருந்து +π/2 ஆர் -1.57லேருந்து +1.57. ஓகேவா? அதனால இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கோம், மற்றதுக்கெலாம் நம்பர்ஸ் வந்துன்னா மாற்றி எழுதுறோம் இல்லையா, இங்கே நம்பராக இருக்குது, மியர் நம்பராக இருக்குது. அந்த நம்பரை வந்து நம்ம எப்படி ஆங்கிளாக மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வர வைக்கணுங்கிறது தான் பார்க்குறோம். ஓகேவா? நம்ம இதேமாதிரி சம் ஒன்று நம்ம பார்த்தோம் இல்லையா, sin inverse of sin 5ன்னு பார்த்தோம். அப்போ 5ங்கிறத நம்ம எந்த நம்பரோட மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளார நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கே செய்ய போகிறோம். ஸோ π மைனஸ் 10 2π மைனஸ் 2π மைனஸ் 10 இது எது பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, கடைசியாக ஆன்சர் 10ன்னு தான் கிடைக்கிது. ஓகேவா? பாருங்கள், π இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுங்க, இந்த மைனஸை உள்ளே மறுபடியும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கிது, π மைனஸ் π ப்ளஸ் 10 கிடைக்கிது. மைனஸ் பையும் ப்ளஸ் பையும் கேன்சல் ஆகி 10 கிடைக்கிது. அதே மாதிரி தான் இங்கேயும், அதே மாதிரி தான் அது 3π மைனஸ் 3π மைனஸ் 10க்கும். ஓகேவா? அதுக்கும் ஆன்சர் 10 தான் கிடைக்கிது. இப்போ 3πயோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஒன்றுக்காக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்கும்போது எதுக்கு தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னா, இந்த 3π மைனஸ் 10 இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிது. ஸோ 3 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 மைனஸ் 10, அதாவது 3 4s are 12, பேலன்ஸ் 1, 3 + 1 4, நெக்ஸ்ட்டு 3 3s are 9. இதுலேருந்து 10 மைனஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ என்ன கிடைக்கிதுன்னா 9, இது 0.58. அதாவது இந்த வேல்யூ இருக்குல்ல, இதை மட்டும்தான் பார்க்கணும். இது ஃபுல் டோட்டல் பார்த்தோம்னா நம்மளுக்கு அது சரியாக வராது. ஓகேவா? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ தான் என்ன செய்யணும், இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கணும். -1.57லேருந்து +1.57 இருக்கணும். ஸோ 0.58ங்கிறது டெஃபினட்டாக என்னது, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குன்னா அப்போ நம்ம இதை என்னவா எழுதுனா இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும், நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin inverse ஆஃப் sin இந்த ஹோல் வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். ஸோ 3π மைனஸ் 3π மைனஸ் 10ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? இதுக்கு ஒரு ப்ராக்கெட், இதுக்கு ஒரு ப்ராக்கெட், இங்கே உள்ளதுக்கு ஒரு ப்ராக்கெட். ஓகேவா? இப்போ பாருங்கள், sin 3πங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள், 0 π/2 π 3π/2 2π, எகெயின் இங்கே ஒரு π/2 பை ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகிடும், 3π. அதாவது இங்கே ஒரு கம்ப்ளீட் ஹாஃப் சைக்கிள்னு வச்சுங்களேன், பை திருப்பி ஒரு ஹாஃப் சைக்கிள்ங்கும்போது எனதர் ஒரு பையை ஆட் பண்ணுறீங்க, 2π கிடச்சிருது. இன்னொரு ஒரு பையை ஆட் பண்ணும்போது இந்த இடத்துக்கு வந்துடும் இல்லையா, அப்போ பையனா இங்கே 3π. நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிள் வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா, காஸ் சைன் தீட்டா பார்த்தோம் இல்லையா, அப்போ நம்ம பார்த்துருக்கோம் 0 π, எகெயின் இங்கே 2π வரும், எகெயின் இங்கே 3π. ஓகேவா? அந்த மாதிரி ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 3πங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா
இந்த சைடில் இருக்குது. பைன்னு சொன்னாலும் ஒன்று தான், அது 3 பைன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்குது? பை மைனஸு, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. பை மைனஸ்னாலே எத்தனாவது குவாட்ரண்ட்டு? செகண்ட் குவாட்ரண்ட். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட். எஸ்ன்னது சைன். சைன் அப்போனா கண்டிப்பாக அந்த குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ் இல்லையா? அப்போ இங்கேயும் சைன் தான் வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, பாசிட்டிவ்னு தெரிஞ்சு போயிட்டு. நெக்ஸ்ட்டு பைங்கிறதுனால ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்லேயும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதனால சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன். இங்கே இருக்கிறத விட்டுட்டு என்ன செய்வோம்? நம்ம பை மைனஸ் தீட்டா அப்படின்னா என்னென்னு எழுதுவோம்? இந்த இடத்துல தீட்டா என்ன இருக்கோ அதை தானே எழுதுவோம். அந்த இடத்துல தீட்டா என்ன இருக்குது? 3π மைனஸ் 10ன்னு வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்? 3π மைனஸ் 10 என்னென்னு வந்துச்சு நம்மளுக்கு? 0.58ன்னு வந்துருச்சு. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸுங்கிறத நம்ம என்னென்னு எழுதிடலாம்? எக்ஸ்ன்னு எழுதிடலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அதை நம்ம எக்ஸ்ன்னு எழுதிடலாம். வென் எக்ஸ் பிலாங்கிங் டு -π/2லேருந்து +π/2குள்ளார வந்துச்சுன்னா. ஓகேவா? -π/2 +π/2ன்னா அது -1.57லேருந்து +1.57குள்ளார தான். ஓகேவா? அப்போ இங்கே என்ன ஆன்சரு? எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? இங்கே 3π மைனஸ் 10ன்னு இருக்குது. ஸோ 3π மைனஸ் 10ங்கிறது தான் என்னது? நம்மளோட ஆன்சர். அது வந்து என்னது? 0.58. அந்த 0.58ங்கிறது என்னது? அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடுது. ஸோ திஸ் இஸ் பிலாங்கிங் டு -π/2லேருந்து +π/2 வரைக்கும். ஓகேவா?